வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் லட்சுமி டென்டல் என்ற ஐபிஓ பற்றி பேசப் போகிறோம். இந்த ஐபிஓவின் அடிப்படை விவரங்களை நாம் இன்று விரிவாக பார்ப்போம். இதன் விலை வரம்பு, சந்தை மதிப்பீடு, முதலீட்டாளர்களுக்கு ஏற்புடைய தகவல்கள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் லாபம் நஷ்டம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து வரும் விவரங்களை கவனமாக பார்க்கவும். ஜூலை 2004 இல் நிறுவப்பட்ட லக்ஷ்மி டென்டல் லிமிடெட் பல் சிகிச்சை பொருட்களில் சிறப்புமிக்கது. கஸ்டம் crowns and bridges, clear aligners and thermoforming sheets, aligner related products as part of its aligner solutions and pediatric dental products ஆகியவை வழங்குகின்றது. Thermoforming sheets, biocompatible 3D printing resins and machines for manufacturing clear aligners அதன் tagless brand மூலம் வழங்குகின்றது. வடிவமைப்பு முதல் விநியோகத்துக்கு வரையிலும் அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்கின்றது. மும்பை மிரா ரோடில் 3, போய்ச்சரில் 2, கொச்சியில் 1, மேலும் 5 முக்கிய நகரங்களில் மும்பை, டெல்லி, பெங்களூரு and அஹமதாபாத் சப்போர்ட்டிங் சென்டர் செயல்படுகிறது. சுமார் 320 நகரங்களில் பல் மருத்துவமனைகள் மற்றும் 22,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உள்ளடக்கம். சுமார் 90 நாடுகளுக்கு மேல் ஏற்றுமதி செய்கின்றது. செப்டம்பர் 2024 நிலவரப்படி 2372 பேர் வேலை செய்கின்றனர். ஐபிஓ டீடைல்ஸ். ஐபிஓ மொத்த அளவு 698.06 கோடி ரூபாய் ஆகும். இதில் புதிய வெளியீடு 138 கோடி ரூபாய், 0.32 கோடி பங்குகள் மற்றும் விற்பனைக்கு 560.06 கோடி ரூபாய், 1.31 கோடி பங்குகள் இடம்பெறுகின்றன. ஐபிஓ ஜனவரி 13, 2025 அன்று திறக்கப்படும் மற்றும் ஜனவரி 15, 2025 அன்று மூடப்படும். பங்குகள் ஒதுக்கீட்டு தேதி ஜனவரி 16, 2025 ஆகும் மற்றும் ஜனவரி 20, 2025 அன்று பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி இல் பட்டியலிடப்படும். பங்குகளின் விலை வரம்பு 407 ரூபாய் முதல் 428 ரூபாய் வரை இருக்கும். குறைந்தபட்ச லாட்டின் அளவு 33 பங்குகள் மற்றும் சில்லறை முதலீட்டாளர்கள் 14,124 ரூபாய் குறைந்தபட்ச முதலீடு செய்ய வேண்டும். ஐபிஓ ஆப்ஜெக்டிவ்ஸ். நிறுவனம் எடுத்துள்ள சில கடன்களை அடைப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு உபயோகிக்கப்படும். சில உபகம்பெனிகளில் கடன்களை அடைப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு முதலீடு செய்ய உபயோகிக்கப்படும். புதிய இயந்திரங்களை வாங்குவதற்கான மூலதன செலவுகளுக்கு உபயோகிக்கப்படும். விஸ்டம் டிவைசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் புதிய இயந்திரங்களை வாங்குவதற்கான முதலீடு. பொதுவான நிறுவன தேவைகளுக்கு உபயோகிக்கப்படும். ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ். லக்ஷ்மி டென்டல் தனது ஐபிஓ-க்கு முன்னதாக 314 கோடி ஆங்கர் முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்றுள்ளது. முக்கிய உள்ளூர் மியூச்சுவல் ஃபண்ட்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இதில் பங்கேற்றனர். ஆதித்யா பிர்லா சன் லைஃப், ஐசிஐசிஐ புரூடென்ஷியல், HDFC, கோட்டக், டாடா ஆகிய மியூச்சுவல் ஃபண்ட்களும், பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ், மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ், அபு தாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, நோமுரா, கோல்ட்மன் சாக்ஸ், அல்மேவர் கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் நட்டிக்ஸஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் ஆகியவை முதலீடு செய்துள்ளன. 73.39 லட்சம் பங்குகள் 31 நிறுவனங்களுக்கு 428 ரூபாய் விலையில் ஒதுக்கப்பட்டது. லட்சுமி டென்டல் ஐபிஓவின் கடைசி GMV 160 ரூபாய். இது ஜனவரி 11, 2025 அன்று மாலை 7:58 மணி நிலவரம் ஆகும். 428 ரூபாய் என்ற விலை வரம்புடன் லட்சுமி டென்டல் ஐபிஓவின் மதிப்பீட்டப்பட்ட பட்டியல் விலை 588 ரூபாய் ஆகும். ஒரு பங்கு மீது எதிர்பார்க்கப்படும் விகிதம் 37.38 விழுக்காடு இலாபம் நஷ்டம் ஆகும். லக்ஷ்மி டென்டல் ஃபைனான்ஷியல்ஸ். செப்டம்பர் 30, 2024 நிலவரப்படி இந்த நிறுவனத்தின் சொத்து மதிப்பு 158.22 கோடி ரூபாய், வருமானம் 117.9 கோடி ரூபாய், வரிக்கு பிந்தைய லாபம் 22.74 கோடி ரூபாய், நிகர மதிப்பு 67.09 கோடி ரூபாய், மொத்த கடன் 40.91 கோடி ரூபாய் ஆகும். இந்த வீடியோவில் நாம் லட்சுமி டென்டல் ஐபிஓவின் அடிப்படை விவரங்களை பகிர்ந்து கொண்டோம். இந்த ஐபிஓ உங்களுக்கு சரியானதா என்பதை தீர்மானிக்க முழுமையான ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு முதலீடும் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே முடிவு செய்யும் முன்பு அனைத்து தகவல்களையும் நன்கு ஆய்ந்து
உங்களின் முதலீட்டு திட்டத்தை திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்களின் முதலீடு பயனளிக்க வாழ்த்துகள்.